அடுத்து திருவாச்சகம் என்னும் தேன் 28 கீர்த்தி திரு அகவல் பாகம் 10 சித்தாந்த நவமணி சிவத்திரு சுப்புராயன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவர் தமிழ்நாட்டில் தேவாரப் பாடல் பெற்ற நாடான நடுநாட்டின் ஒரு பகுதியான கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி என்ற ஊருக்கு அருகே தம்பிப்பேட்டை என்னும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். பொறியியல் படித்தவர். தற்போது கடலூர் மாநகரத்தில் வசித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஈர்ப்பு கொண்டிருந்ததன் காரணமாக சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன் இறைவன் அருளால் தில்லையிலே வாழ்ந்த அருள் ஞானி அவர்கள் குருநாதராக வாய்க்க பெற்றவர். திருவாடுதுறை ஆதீன திருமுறை பேராசிரியராக 2 செங்கம் ஆம்பூர் மையங்களில் வகுப்பெடுத்து வருகிறார். மாதந்தோறும் சித்தவட மடத்தில் திருவாசகத்தோட விளக்க உரை வகுப்பு கொடுக்கிறார். விழுப்புரத்தில் வாரந்தோறும் பெரிய புராணத்தொடர் விளக்க வகுப்பு எடுத்து வருகிறார். திரு சுப்புராயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாயின் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் இளையனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடி தாமரைகளையும் அருட்குருநாதரின் திருவடி தாமரைகளையும் எழில் ஞான பூசையாம் இந்த ஞான உலாவை வாரந்தோறும் சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து எந்தவித தொய்வும் இன்றி நடத்தி வரும் மும்பை முரளியா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் இன்றைய ஞான உலாவில் பங்கெடுத்துள்ள சிறார் முதல் பெரியவர் வரை உள்ள அனைத்து அன்பர்களையும் அடியேன் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு ஞான உலா 132 திருவாசகம் என்னும் தேன் பகுதி 28 கீர்த்தி திரு அகவலிலே பகுதி 10. தொடர்ந்து நாம் கீர்த்தி திரு அகவலில் இருக்கக்கூடிய அடிகளை சிந்தித்து வருகின்றோம். இதுவரை நாம் 72 அடிகள் வரை சிந்தித்திருக்கிறோம். 73வது அடியிலிருந்து இன்றைக்கு சிந்திக்கணும். அந்த லைன்லாம் நம்மளுடைய சேட் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை பார்த்து கொண்டிருக்கலாம். சரி, தொடர்ந்து கீர்த்தி திரு அகவலின் 73வது அடியிலிருந்து நாம் சிந்திக்கலாம். 73, 74 அது ஒரு 2 அடிகளையும் நம்ம சேர்த்து நாம் சிந்திப்போம். கீர்த்தி திரு அகவல் என்று சொன்னாலே அது நிறைய திருவிளையாடல்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார் மணிவாசக பெருமான் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். நமக்கு தெரிந்த செய்தி. ஆகையால நேரடியா நாம் 73வது அடிக்குள்ளே நாம் சென்று விடலாம். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் என்பது 73, 74வது அடிகள். இந்த தேன் என்று சொன்னால் இந்த இடத்துல வண்டு என்பது பொருள். அப்ப தேன் அமர் சோலைனா வண்டுகள் அமரும் சோலை என்பது பொருள். இது திருவாரூருக்கு ஒரு அடை தருகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். இது பக்தி படுவல் என்று சொன்னாலும் திருவாசகத்துல பல இடங்கள்ல பல இலக்கிய நயங்களை காட்டுகிறார் மணிவாசகர். அப்படி ஒரு தேனமர் சோலை திருவாரூர். இந்த திருவாரூர் எப்படி இருக்கிறதா, வண்டுகள் அமரும் சோலைகளை உடைய திருவாரூர். அது திருவாரூர் எவ்வளவு வளம் பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்றத காட்டுறார். அந்த திருவாரூர் என்பது நமக்கு தெரியும்
பஞ்சபூத தலங்கள்ல மண் தலமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருவாரூர். அந்த திருவாரூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 34 தேவார திருப்பதிகங்கள் பாடப்பெற்றுள்ளன. அவ்வளவு அதிகமான பதிகங்கள் உடையது நம்முடைய திருவாரூர் திருத்தலம். அந்த திருத்தலத்திலே ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் சொன்னார். பொதுவா நன்மை நலம் அப்படின்னு சொன்னாலே அது முக்தி தான், அது வீடு பேறு தான், அது மோட்சம் தான். அப்படிப்பட்ட ஞானத்தை, ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் அப்படின்னு சொன்னார். அப்படியே என்ன பொருள்? இறைவனே ஒரு ஞானாசிரியராக வந்து வீடு பேற்றை தரக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்கிறார்னு சொன்னா அந்த திருவாரூர் ஊர் எவ்வளவு சிறப்புடையதுன்னு நம்ம பார்க்கணும். என்னென்ன சிறப்புலாம் அந்த ஊருக்கு இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கு சிந்திக்கலாம். நம்ம பெரிய புராணம் என்று ஒரு ஒரு ஞான பணுவல், அந்த நூல் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த இடமே திருவாரூர் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பெரிய புராணம் என்ற ஒரு நூல் மிக விரிந்த நூல். எப்போதுமே ஒரு தொகை நூல், அதற்கு அடுத்ததாக ஒரு வகை நூல், அப்புறம் விரி நூல், இப்படி சொல்லுவாங்க. தொகை, பகை, விரி. இதுல தொகை நூல் என்பது ரொம்ப சுருக்கமா இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் விளக்கமா இருக்கும் வகை நூல். அதுல இருந்து விரிவாக இருக்கக்கூடியது விரிநூல். அப்படி விரிவாக இருக்கக்கூடிய நூல் தான் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். அந்த நூலுக்கு வகை நூலாக இருப்பது நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்டர் திருவந்தாதி. அந்த நூலுக்கு தொகை நூலாக இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் தொகை. இந்த திருத்தொண்டர் தொகை எங்க பாடப்பெற்றது என்று கேட்டீங்கன்னா, திருவாரூரிலே அங்க தேவாசிரியர் மண்டபம் என்று இருக்கக்கூடிய இடத்துல அங்க அடியார்கள்லாம் இருப்பாங்க. அங்க அடியார் புடைசூழ விரண்மென்ற நாயனார் என்று ஒருவர் இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே ஒரு பக்கமா சென்றார், அடியார்களை வணங்காமல் போனார். அதனால விரண்மென்ற நாயனார் என்ன சொன்னாரு, இவர்தான் சிவபெருமானுக்கு தோழர்னு சொன்னோன்னே இவரும் பிறகு சிவனும் பிறகு. எப்பொழுதுமே நம்ம சைவ சமயத்துல மட்டும்தான் சிவபெருமானையே புறகுன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை உடைய ஒரு சமயம் நம்முடைய சைவ சமயம் தான். அப்படி சொன்ன உடனே அதன் பிறகுதான் அங்க திருத்தொண்டர் தொகை பாடப்பெற்றது. அது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு எடுத்து கொடுக்கிறார் சாமி. இதெல்லாம் அந்த வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அந்த பெரிய புராணம் வருவதற்கு அமைந்த இடம் இந்த மண்தலம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதனாலதான் அதுல பாடுவாரு, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று நம்பியாரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பதிகத்திலே பாடுவார். இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அங்க திருவாரூர்ல எந்தெந்த நாயன்மார்கள்லாம் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தோம்னா ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம். நமினந்தி அடிகள், தண்டி அடிகள், சிறுத்துணை நாயனார், கழற்சிங்க நாயனார், விரண்மிண்ட நாயனார், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இப்படி பல பேர் அங்கே வாழ்ந்து இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு ஒரு, அதனாலதான் ஞானம் தன்னை நல்கிய நன்மைன்னு சொன்னா அந்த எவ்வளவு ஒரு ஞான ஒரு தலமாக அந்த தலம் இருந்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா மனுநீதி சோழன் இருக்கக்கூடிய வாழ்ந்தக்கூடிய தலம் அது திருவாரூர். அதனாலதான் சேக்கிழார் பெரிய புராணத்துல திருவாரூர் சிறப்புன்னு ஒரு இடம் வைக்கணும், அதை வெளிப்படையா சொல்லாம திருநகர சிறப்புன்னு எடுத்த உடனே வச்சிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா திருநகர சிறப்பு என்பது என்னன்னா திருவாரூர் சிறப்பு தான். திருநகர சிறப்பு ஈக்குவல் டு திருவாரூர் சிறப்பு. அதுக்கு திருவாரூர் சிறப்புன்னு தான் சொல்லணும், அதை வெளிப்படையா சொல்லாம திருநகர சிறப்புன்னு சொல்றார். இந்த தலைப்பு வைத்துக் கொண்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனுநீதி சோழனுடைய வரலாறை மிக விரிவா தெய்வ சேக்கிழார் தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு தலம் அங்க நம்முடைய திருவாரூர். அந்த ஊருக்கு வேற, அந்த தலத்துக்கு வேற என்னென்ன பெயர்னா திருமூலட்டானம், பூங்கோயில் என்றெல்லாம் பெயர். அந்த கோயிலுக்குள்ளே 2 பாடல் பெற்ற திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 2 திருக்கோயில்களுக்கு பெயர் அறநெறி, திரு அறநெறி, அப்புறம் திரு பறவையுள் மண்டலி என்று சொல்லக்கூடிய 2 தலங்கள். அந்த கோயிலுக்குள்ளே 2 தலங்கள் இருக்குது. நீங்க போனீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனா 3 கோயில பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே கல்லே 3 மாங்கான்னு சொல்றோம் இல்லையா, அது போல வந்துடலாம். இன்னும் இது என்ன நமக்கு இந்த 2 அடிகள் நமக்கு உணர்த்துகிறதுன்னு கேட்டீங்கன்னா, பக்குவமுடைய பலருக்கு ஞானம் நல்கியதால் யார் நல்க முடியும்னா இறைவன் தான் அந்த ஞானத்தை தர முடியும். ஆகவே பக்குவமுடைய பலருக்கு ஞானம் நல்கியதால் அடியார் திருக்கூட்டத்திற்கு தகுந்த இடமே திருவாரூர் தான். அதனால தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும்னு மணிவாசகர் சொன்னார். அதுல ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு செய்தி. என்ன செய்தினா,
இந்த திருவாரூருக்கு ஒரு நூல் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, திருவாரூர்ல தியாகராசர் லீலை என்று ஒரு நூல் செய்யப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 365 லீலைகள் சொல்லுவாங்க. அதுல ஒரே ஒரு லீலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க காசிப முனிவர் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அட்டமாசித்தி அனைத்தையும் நிரம்ப பெற்றவர். அது மட்டுமான்னு கேட்டா, சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த தவங்கள், இந்த மூன்றையும் நிரம்ப பெற்றவர். இருந்தும் அவரினுடைய அந்த ஆன்ம உள்ளம் ஏதோ ஒன்றை வேண்டிக் கொண்டே இருக்கிறது. அதனால என்ன பண்றாரு, இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் வைக்கிறார்னா, வேதத்திலே வரக்கூடிய ஒரு 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 பெயர் தரார். அதாவது அபாம சோமம்னா என்னன்னு கேட்கிறார். அதுதான் இறைவன் வெளிப்பட்டு அவருக்கு என்ன அருள் உபதேசம் செய்கிறார்னா, என்பா நீ அட்டமாசித்தி எல்லாம் பெற்றிருக்கிற, சரியை கிரிய யோகம்னா நிரம்ப பெற்றிருக்கிற, இன்னமும் உன் ஆன்மா அந்த ஞானத்தை எய்தவில்லை என்று சொன்னால் எதை நீ புரிந்து கொள்ளணும்னு சொல்லி உபதேசம் செய்கிறார். அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த உலகத்திலே எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டு நீ பயணித்தால் அந்த ஞானத்தை அடையலாம் என்று உபதேசம் செய்கிறார் இறைவனே. அதன்படி அவர் உபதேசம் பெறுகிறார். அதனாலதான் அந்த ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் சொல்லும் போது இந்த ஒரு அந்த லீலை என்று சொல்லக்கூடிய திருவிளையாடல், லீலைன்னா வேற ஒண்ணும் இல்ல, திருவிளையாடலுக்கு ஒரு வட சொல் தான் லீலை என்பது. அதை நம்ம இந்த 2 அடிகளுக்கு பொருத்தி பார்க்கலாம். இந்த ஊர்ல தட்சிணாமூர்த்திக்கும் தனி சன்னதி இருக்குது. தனியாகவே தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு சிறப்பாக நம்ம நோக்கலாம். இப்படி தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் சொல்றார். அப்புறம் அடுத்த 2 அடிக்கு 75, 76 இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் சொன்னார். திரு இடைமருதூர் ஒரு பாடல் பெற்ற தலம். அங்க சொல்லுவாங்க என்னன்னா, இறைவன் அவரையே வழிபாடு செய்த ஒரு தலம் என்று திரு இடைமருதூர் அந்த தல புராணம் சொல்லும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதற்கு வழிபாடு செய்யறார் அவர் ஏன்னு கேட்டா, நமக்காக வழிபாடு செய்கிறார். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம்னா அது என்ன பண்ணுவாங்க, வந்து டெமோ காமிப்பாங்க, போட்டு காட்டுவாங்க இல்லையா? அதே போல சாமி என்ன பண்றாரு, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்ம உயிர்களுக்காக அவர் ஒரு டெமோ காட்டுறார். அதுதான் வழிபாடு செய்தல் என்பதற்கான அர்த்தம். அப்புறம் அவரே வழிபாடு செய்கிறார் என்பதற்கான உள் அர்த்தம் இதுதான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த ஊர்ல அவர் வழிபாடு செய்தார் என்று ஒரு செய்தி. அப்புறம் அந்த ஊர்ல மணிவாசகர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய திருமுடியில் மகாலிங்க பெருமான் திருவடி சூட்டினார் என்று ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பெயர் மகாலிங்கேஸ்வரர். அதான் திரு இடைமருது அதனில் ஈண்ட இருந்து அப்படின்னா என்ன பொருள்னா, அடியார் புடைசூழ இருந்துன்னு அர்த்தம். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு அருளாளர்கள் போனாங்கன்னா கூடவே அவருடைய அடியார்கள், தொண்டர்கள் அல்லது சீடர்கள் சென்று கொண்டுதான் இருப்பாங்க. அதனாலதான் ஈண்ட இருந்து அப்படின்னா அடியார் புடைசூழ இருந்து. அப்படி இருக்கும்போது மணிவாசகருக்கு அங்கே இறைவன் அந்த மகாலிங்க பெருமான் திருவடி சூட்டினார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அது அவருடைய திரு ஏசரவு என்று ஒரு பதிகம் இருக்கிறது நம்முடைய திருவாசகத்திலே. அங்க சொல்றாரு, இடைமருது இடம் கொண்ட அம்மானே அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அங்கே அருள் செய்திருக்கிறார் என்ற ஒரு நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அங்க என்ன பண்ற, அதுதான் சொல்றாரு பாருங்க, இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும். அந்த படிம பாதம் என்பதுதான் இறைவனுடைய திருவடி. இந்த படிமம் அப்படின்னாலே ஒரு தெய்வ வடிவு அல்லது திரு உரு, அதுதான் படிமம். பாதம்னா நமக்கு தெரியும், அது திருவடி. அவருடைய திருப்பாதம், தூய்மையான திருப்பாதத்தை மணிவாசகனுடைய திருமுடியிலே வைத்தார். அதுதான் படிமப்பாதம் வைத்த அப்பரிசும். வைத்தன்னா அவர் நிலை நிறுத்தினார் அந்த தன்மையும், அப்பரிசும்னா அந்த தன்மையும். இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் அப்படி சொன்னாரு. இது மூவர் தேவாரம் பாடல் பெற்ற ஒரு தலம். 9ஆம் திருமுறை பாடல் பெற்ற தலம். அது கருவூர் தேவர் பாடியிருக்கிறார். பட்டினத்தாரனுடைய பாடல்கள் இங்க இருந்துட்டு. இந்த ஊருக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். இங்கதான் பட்டினத்தாரும் அவருடைய சீடராகிய பத்திரகிரியாரும் வாழ்ந்த தலம். பட்டினத்தார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்துட்டார். அது பட்டினத்தார் போல யாரும் துறக்க அரிதுன்னு தாய்மானவர் பாடுவார். அவருடைய சீடர் தான் பத்திரகிரியார். இவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டினத்தார் கீழே கோபுரத்திலே அமர்ந்திருப்பாராம். பத்திரகிரியார் மேலை கோபுரம் மேற்கு கோபுரத்துல அமர்ந்திருப்பார்.
பத்திரகிரியார் என்ன பண்ணுவாராம், ஊரிலே சென்று ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு உணவை தன்னுடைய குருநாதருக்கு தந்துவிட்டு இவரும் உணவு உண்ணும்போது ஒரு நாய் வந்துதான். அந்த நாய்க்கு உணவு போட்டதுனால அந்த நாய் அவர் கூடவே இருந்து போச்சு. பத்திரகிரியார் கூடவே. இப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த நாய அவர் கூடவே இருந்துடுச்சதுனால, ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்றான், பட்டினத்தாரிடம் வந்து பிச்சை கேட்கிறான். அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், துறந்துட்டேன். மேற்கு கோபுரத்துல ஒரு சன்னியாசி அதாவது இவர் சன்னியாசி, ஒரு சம்சாரி இருப்பான். சம்சாரி கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அனுப்புறார். இந்த பிச்சைக்காரனும் நம்பி பத்திரகிரியார்கிட்ட போய் நீ உங்களை வந்து சம்சாரின்னு சொல்லி அங்க கீழே கோபுரத்துல ஒருவர் இருந்தாரு. அவர் சொன்னாருன்னு சொன்ன உடனே அப்பதான் அவருக்கு புரியுது. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர், எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு இல்லையா? அந்த துறவு நமக்கு வரலையேன்னு சொல்லி நம்ம கூடவே ஒரு நாயை வச்சிருக்கோமே, அதனால நம்ம சம்சாரின்னு சொல்லிட்டாரு நம்முடைய குருநாதன் சொல்லி ஒரு கோவத்துல பக்கத்துல இருந்த ஒரு ஏதோ ஒரு பொருளை எடுத்து அடிக்கிறாரு. அந்த நாய் மேல படுது. அந்த நாய் இறந்து விடுகிறது. அந்த நாய் இறந்து என்ன பண்ணுகிறதுன்னா, உடனே மறுபிறவி எடுக்கிறது. மறுபிறவி எடுத்து ஒரு அரசனுடைய மகளாக பிறக்கிறாள். அந்த நாய் தான் அந்த அரசனுடைய மகளாக பிறக்கிறது. ஆனா பிறந்ததனுடைய ஒரு தன்மை என்னன்னா, அந்த அரசனுடைய மகளுக்கு தன்னுடைய முற்பிறவி நினைவு தெரிகிறது. அதனால அந்த அரசனுடைய மகள் அந்த குறிப்பிட்ட காலத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த மேற்கு கோபுரத்திற்கு வந்து பத்திரிகையாரிடம் செல்கிறார். நான் வந்து யாருன்னு தெரியுதா உங்களுக்குன்னா, யாருமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறார். இல்ல, இல்ல நான் தான் நாயா இருந்தேன். உங்களால எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மனித பிறவி கிடைத்தது. இப்ப ஒரு அரசனுடைய மகளாக எனக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய கோபத்தாலே எனக்கு ஒரு அரசனுடைய மகளாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னோனே இவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு அடிச்சு ஒரு நாய் ஒரு இறந்தால் அது என்ன பண்றோம்? இறைவனுடைய திருவடி தானே அடைஞ்சிருக்கணும். ஒரு மோட்சம் தானே அடைஞ்சிருக்கணும். அடுத்த பிறவிக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த பெண்ணை கையை பிடித்துக்கொண்டு உள்ள போறார். மகாலிங்கேஸ்வரர் பெருமானுக்கு உள்ள 2 பேரும் போனவங்க தான். இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படி ஒரு சிறப்புடைய ஒரு திருத்தலம் திரு இடைமருதூர் அப்படி சொல்றோம். அப்புறம் அடுத்த 2 அடி 77, 78 ஏகம்பத்தின் இயல்பா இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். இதுல ஏகம்னா நமக்கு தெரியும் காஞ்சிபுரம். அந்த ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பிரிக்கணும்னா, ஏகம் கூட்டல் அம்பரம் கூட்டல் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா இறைவனுடைய பெயர். அம்பரம்னா மாமரம். ஏகம்னா ஒன்று. ஏக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒன்று. அது அம்மை பூசை செய்த ஒரு தலம். அது பூசை செய்த தலம் சொல்லும்போது அதுல ஒரு நமக்கு காஞ்சி புராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது சிவஞான முனிவர் செய்த நூல். அதிலே தழுவ குழைத்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. அதுல என்னன்னா, சுருக்கமா சொல்லிடுறேன். அதுல அம்மை என்ன பண்ணுவாங்க, சிவபூஜை செய்வாங்க. சிவபூஜை செய்யும் பொழுது அந்த மணலாலே லிங்கம் செய்திருப்பாங்க கம்பை ஆற்றங்கரையில். அந்த கம்பை ஆற்றங்கரையில மணலால லிங்கம் செய்திருக்கும் போது அங்க ஒரு இறைவன் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளத்தை உருவாக்குகிறார். வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. அதிக வெள்ளம் வரும்பொழுது அம்மை என்ன பண்றாங்க, ஒரு அன்பின் மிகுதியால அந்த வெள்ளம் இந்த லிங்க திருமேனி மேல படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அன்பால தன்னுடைய மார்போடு கட்டி அணைத்துக் கொள்கிறார். அந்த மார்பினுடைய சுவடு அதுதான் தழுவ குழைத்த படலம்னு அந்த படலத்துக்கு பேர். அது அன்பின் மிகுதியாக அந்த உமையம்மை செய்தாள் அப்படின்னு அந்த சிவபூதை சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஏகம்பத்தின் இயல்பா இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். அங்கதான் உமையம்மை என்னன்னா இறைவனிடம் தன்னுடைய உடம்பிலே சரிபாதியான ஒரு இடத்தை பெற்றாள் அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட இலக்கிய மேகம் ஐயா அந்த பெண் வந்து 33% அதெல்லாம் சொல்லி சொன்னாரு. சிவபெருமான் தான் 50% கொடுத்தார் பெண்ணுக்கு. தன்னுடைய உடலிலே பாதியை கொடுத்துட்டார். சரியா 50% கொடுத்தார். அதுல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மை வந்து விளையாட்டா தன்னுடைய கணவனுடைய கண்ணை மூடினாலாம். அதனால இந்த உலகமே இருண்டு விட்டது. தேவர்கள் எல்லாரும் மக்கள் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டன. அதனால அவருடைய நெற்றிக் கண்ணாலே அந்த ஒளியை தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அம்மை வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு பாவம் வந்தது. அதனால அங்க போய் வழிபட்டாங்க. நிறைய ஊர்ல வழிபட்ட இடம் சொல்லப்படும். அதுல ஒரு குறிப்பிட்ட ஊர் நம்முடைய காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரம் சொன்னாலே இறைவனுக்கு ஏகாம்பரேஸ்வரர், குமரக்கோட்டம், அம்மைக்கே தனியாக காஞ்சி நம்மளுக்கு காமாட்சி அம்மன் திருக்கோயில் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு சிறப்புடைய ஒரு ஊர் நம்முடைய காஞ்சிபுரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அங்க எப்படின்னா அந்த இயல்பா கண்ணை மூடினா அது விளையாட்டா அது வந்து உலகம் இருந்துடுச்சு என்பதை சாத்திர நூல்களாகிய சைவ சித்தாந்தத்திலும் வரும், சிவஞான சித்தியார்ல. அப்பர் தேவாரத்திலையும் சொல்றார், உலகினை ஏழும் முற்றும் இருள் மூட மூட இருள் ஓட. அப்படி மூட இருள் ஓட நெற்றி ஒரு கண். அதாவது உமையம்மை அந்த 2 கண்ணையும் மூட இருள் வந்துடுச்சு. அந்த இருள் ஓடுவதற்காக நெற்றிக் கண்ணை திறந்தார் இறைவர்.
அதுதான் இருள் ஓட நெற்றி ஒரு கண் அலர்தர. அலர்தரனா அந்த ஒரு கண் மலர் போல அப்படி விரிந்துதான். அஞ்சு மற்றை நயனங்கை விட்டு மடவாள் இறைஞ்ச மதிபோல் அலர்தரு சோதி போல அலர்வித்த முக்கன் அவனோ நமக்கோர் சரணே. அவன்தான் நமக்கு சரண். அப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் வந்த காலத்திலும் இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து அந்த ஒளியை தந்தான் பாருங்க. அவன்தான் நமக்கு சரண். நாம் சரணடைவதற்குரிய இடம் அவன்தான், வேற யாரும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லு. அதனால அப்பர் பெருமான் சொல்லுவாரு, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோன்னு கேட்பார். எந்த சூழ்நிலையிலும் சிவபெருமானாகி இறைவனை தவிர வேற யாரும் நமக்கு உற்ற துணை யாரும் இல்லை. அவர்தான் தோன்றா துணைநாதர். யாரும் வரலையே கூட வரலையேன்னா அவர் தோன்றாமலே நமக்கு கூடவே இருப்பார். அதனால அவருக்கு தோன்றா துணைநாதர்னு பேர். இப்ப எங்க ஊர் சாமிக்கு பேரு தோன்றா துணைநாதர் தான் பேரு. திருப்பாதிரி புலியூர் கடலூர்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர். ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாவம் பெண்ணோடு ஆய்வரிசுன்னு சொல்லும் போது அது கம்பையாருன்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல சொன்னார் ஏகம்பத்தின் இயல்பா இருந்து அப்படின்னா என்ன பொருள்னா அங்க எப்போதுமே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பொருள்? சுயம்புவாக அங்க இறைவன் வீற்றிருக்கிறார். யாரும் அங்க தோற்றுவிக்கல. இயல்பா இருத்தல்னா சுயம்புன்னு அர்த்தம். யாரும் அதை செதுக்கி உளியாலையோ செதுக்கி எதுவும் பண்ணல. அதனால சுயம்பு மூர்த்தி என்பதை சொல்றதுதான் ஏகம்பத்தின் இயல்பாக இருந்து. அப்புறம் பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். அதன் பிறகு அந்த உமையம்மையை நம்ம கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு கருத்து. இது ஒரு சித்தாந்த கருத்து அடங்கி இருக்கிறது, சைவ சித்தாந்த கருத்து. என்ன கருத்துனா இயல்பாய் இருத்தல் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா இறைவன் தனித்திருத்தல். எப்பொழுதுமே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், சைவ சித்தாந்தத்துல இறைவனுக்கு 2 நிலைகள் சொல்லப்படும். ஒன்று சொரூப நிலை, அது சிறப்பு நிலை. இன்னொன்று தடத்த நிலை, அது ஸ்தடத்தம் சொல்லுவாங்க, கீழே இறங்கி வரக்கூடிய நிலை. அந்த இயல்பாய் இருந்து என்பது சிவம் மட்டுமே இருக்கக்கூடிய சொரூப நிலை, அது சிறப்பு நிலை. பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு என்பது சக்தியோடு கூடிய தடத்த நிலை. இறைவன் கீழே இறங்கி வருகிறான். எதுக்காக? நமக்காக, நமக்கு அருள் புரிவதற்காக இறைவன் கீழே இறங்கி வரக்கூடிய நிலைக்கு பேரு தடத்த நிலை. அந்த தடத்த நிலையில சக்தியோட தான் இருப்பான் இறைவன். சக்தியை கொண்டுதான் எல்லா செயல்களையும் செய்வான். அதனால பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு என்பது இறைவனுடைய தடத்த நிலையை குறிப்பது. இயல்பாயிருந்து என்பது சொரூப நிலையும், பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் என்பது தடத்த நிலையையும் குறிப்பது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அது வரலாற்று திருவிளையாடல் புராணம் படி பார்த்தோம்னா அது இயல்பாய் இருத்தல் என்பது இறைவன் சுயம்பு மூர்த்தியாகவும், பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு என்பது அங்கே சக்தியோடு சேர்ந்து இறைவன் வீற்றிருக்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் உள்ள சைவ சித்தாந்த தன்மையை நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்தது திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம் சொல்லுவாங்க இல்லையா? திருவாஞ்சியம் நமக்கு தெரியும், அங்க இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடந்தது என்று சொல்லுவாங்க. உமையம்மை காஞ்சிபுரத்துல ஒரு ஒரு உடலிலே ஒரு பாகத்தை வேண்டி பெற்றார். திருவாஞ்சியத்துல அடுத்த உடனே தொடர்ச்சியா மணிவாசகர் வைக்கிறார் பாருங்க. திருவாஞ்சியத்துல திருமணம் அவர்களுக்கு நடந்தது. திருவாஞ்சியத்துல அதனாலதான் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஊர் திருமணஞ்சேரி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இந்த திருவாஞ்சியத்துக்கு சென்று வந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்ததுன்னா திருவாஞ்சியம் சென்று வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் எல்லாம் தீரும் என்பது ஒரு ஐதீகம். சரி, இங்க திருவாஞ்சியத்தில் சிறப்புற வீற்றிருந்து மனம் பொருந்திய அப்படின்னா வாசனை பொருந்திய குழலை உடைய நாகக்கண்ணியோடு மகிழ்ந்த தன்மை. அங்க உமையம்மை இறைவனை மனம் புரிய வேண்டும் என்று விரும்பினாலாம். இறைவரும் என்ன செஞ்சாரா, அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணியை நினைத்து உமையம்மையாக மாற்றி தன்னோடு திருமணம் செய்து கொண்டாராம். இதுதான் அந்த புராண செய்தி சொல்லப்படும். அந்த நாகக்கண்ணி தான் அங்க உமையம்மை. அங்க இருக்கக்கூடிய இறைவருடைய பெயர் வாஞ்சிநாதர், உமையம்மையினுடைய பெயர் வாழ வந்த நாயகி. ஏன்னா அங்க கல்யாணம் பண்ணி கேட்டதுனால அந்த அம்மைக்கு பெயர் வாழ வந்த நாயகி. எவ்வளவு ஒரு அற்புதமான பெயர் இருக்குதுன்னு பாருங்க. அந்த சீர்பெற அப்படின்னு சொன்னா அந்த சீர்னா அந்த திருமணம், அது சிறப்பு, அது பெருமை, அழகு, பல பேர் இருக்கிறது. இந்த இடத்துல சீர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல திருமணம். அதனால திருமணத்துல கூட சீரு செய்யலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் இதுல இருந்து வந்ததுதான். திருமணம் பெற இருந்திருக்கிறார் நம்முடைய மறுவார் குழலின்னு சொன்னார். மறு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன பொருள்னா வாசனை என்பது பொருள்.
மறுவார்னா வாசனை பொருந்திய குழலி, அந்த கூந்தலை உடைய உமையம்மைன்னு அர்த்தம். குழலினா அந்த மகிழ்ந்த வண்ணமும், திருமணம் செய்து மகிழ்ந்த அந்த தன்மையும் அர்த்தம். நீங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா உமையம்மைக்கு பேரு ஏலவார் குழலி. ஏலம்னாலும் நம்ம ஏலக்காய் அப்படின்னு சொல்றோம், அதுவும் வாசனை. அதனுடைய தொடர்ச்சியை நமக்கு அழகா அந்த சொல்லாட்சியில நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க மணிவாசகர். அங்க காஞ்சிபுரத்துல ஏலவார் குழலி என்ன செய்தால்னா தன்னுடைய உடம்பிலே பாதி பாகம் பெற்றார். இங்க மறுவார் குழலி திருமணம் செய்து கொண்டாள் என்ற அந்த நயத்தை நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். சரி, இன்னும் இந்த திருவாஞ்சியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வாஞ்சை நிறைவேறியதால் இந்த ஊருக்கு திருவாஞ்சியம்னு பேர் வந்தது. வாஞ்சைனா என்ன பொருள்னா இச்சை அல்லது விருப்பம். அப்ப உமையம்மை விரும்பி திருமணம் செய்து கொண்டாள் இல்லையா, அதுதான் அங்க வாஞ்சை காரண பெயர். இந்த ஊர் யமபயம் போக்கும் தலமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு ஏதாவது சண்டை வந்ததுன்னா இங்க போனா தீர்ந்து விடும் என்ற தன்மையை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு புராண செய்தி இங்க சொல்லப்படுகிறது என்னன்னா, லட்சுமி இருக்கிறார்களே திருமாலுடைய மனைவி, அந்த லட்சுமியை வாஞ்சித்து திருமால் இறைவனை பூசித்ததால் திருவாஞ்சியம் என பெயர் பெற்றது. லட்சுமியை விரும்பி திருமால் அடைய இந்த தலத்திலே ஒரு சிவபூசை செய்திருக்கிறார் திருமால். அதனால இந்த ஊருக்கு திருவாஞ்சியம். ஏன்னா ஏற்கனவே உமையம்மை திருமணம் செய்த ஊர் இல்லையா, அதனால திருமாலும் அங்க வந்து லட்சுமியை விரும்பி பெற வேண்டும் என்பதற்காக அங்கே பூசை செய்திருக்கிறார். அதனால திருவாஞ்சியம் என்ற ஒரு பெயர் சிறப்புடையதாக இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் புராண செய்தி. இப்ப இதுல உள்ள தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இறைவன் இறைவியோடு கூடுதல் எதுக்காக அப்படின்னா, உயிர்களாகிய நாமெல்லாம் இன்பம் துய்க்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் போகம் அனுபவிக்கும் என்று சொன்னால் இறைவனும் இறைவியிடம் சேர்ந்திருக்கிற பின்பு திருச்சாழல் என்ற ஒரு பகுதியில சொல்லுவாரு. இதுல சாத்திரங்களை நம்ம அடிக்கடி மேற்கோள் காட்டுவோம். அதுல சிவஞான சித்தியார், அது அருளியவர் சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அருணந்த சிவம். அவர் அந்த அந்த சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் சொல்றாரு, இடப்பாக மாதராளோடு இயைந்து எதுக்கு இறைவனும் இறைவியும் சேர்ந்திருக்கிறாங்க, திருமணம் செய்திருக்கிறாங்கன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. அதனுடைய உள்ள அர்த்தம், தாற்பயம், தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் சொல்லிட்டாரு. நாம எல்லாம் ஒரு இன்பம் துய்க்கிறோம், எந்த இன்பமா இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவி பெறக்கூடிய இன்பம் அல்லது உலகில நாம என்னென்ன சிறு சிறு இன்பங்கள், எந்த இன்பம் நாம் பெறணும் அப்படின்னு சொன்னாலும் இறைவனும் இறைவியும் சேர்ந்திருந்தனுடைய இருந்தால்தான் நாம பெற முடியும். அதனாலதான் இறைவனுக்கு 3 வடிவம் சொல்லப்படும். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். அந்த போக வடிவம் தான் நமக்கு இன்பத்தை தருவது, யோக வடிவம் நமக்கு ஞானத்தை தருவது, வேக வடிவம் நமக்கு தண்டனையை தருவது. நாம எதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த வேக வடிவம் தான் வரும். இப்படி இறைவனுடைய கருணை, மூன்றுமே இறைவனுடைய கருணை தான். அந்த வேக வடிவம் நமக்கு எதுக்கு தண்டனை தருதுன்னா, நாம திருந்த வேண்டும் என்பதற்காக தான். ஒரு குழந்தை ஒரு தப்பு செஞ்சிருச்சுன்னா அப்பா அடிக்கிறது இல்லையா, அது போலதான் அது, வேற எதுவும் இல்லை. சரி, ஏதோ சாமி ஏதோ தண்டனை செய்யறாரு அப்படின்னு நம்ம நினைச்சு கூட, அதை என்ன சொல்லுவாங்க, மரக்கருணைன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஊரும் மூவர் தேவார பாடல் பெற்ற தலம் இந்த திருவாஞ்சியம் என்பது நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது சோழ நாட்டினுடைய தென்கரை தலமாக இருக்கிறது. அப்புறம் 81, 82 சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். இது வந்து திருவிளையாடல் புராணத்துல யானை எய்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. இந்த 2 அடிகளில் இருந்து அந்த படலம் சொல்லப்படுகிறது. இது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்களேன். ஒரு சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இப்பொழுதும் போர் வந்ததான். அதுல சோழ மன்னன் தோத்துட்டான். அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் விக்ரம பாண்டியன். பாண்டிய மன்னன் வெற்றி பெற்று விட்டான். அதனால சோழ மன்னனுக்கு இவனை எப்படியாவது வென்று விட வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி சூழ்ச்சி செய்வதற்காக என்ன பண்றான், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சமணர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சமணர்களோட தொடர்பு கொண்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த விக்ரம பாண்டியனை நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அந்த சமணர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு வேள்வி செய்யறாங்க. அந்த வேள்விக்கு பேர் விசார வேள்வி. அதுல என்னன்னா, நாம எல்லாம் வேள்வி செஞ்சோம்னா நெய் விடுவோம். அவங்க என்ன பண்ணாங்க, அதுல வேப்ப எண்ணெய், எது இதெல்லாம் தேவையில்லையோ, எது இதெல்லாம் அந்த நெகட்டிவ் அதாவது பொருட்களோ, எதிர்மறை பொருட்களை தான் அதுல அந்த வேள்வியில போட்டாங்களாம். அப்படி நம்ம எல்லாம் நெய் போடுவோம், நமக்கு எது இதெல்லாம் அந்த பாசிட்டிவ் அந்த பொருட்கள் எல்லாம் நாம போடுவோம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த சமணர்கள் அதெல்லாம் போட 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 அந்த அவங்க சில மந்திரங்கள்லாம் சொல்றாங்க. அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல 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 அந்த வேள்வியிலிருந்து ஒரு யானை வெளிப்படுகிறது.
இது கேள்வி என்ன பண்றான், நமக்கு யாரு துணை? சொக்கநாத பெருமான் தான் துணை. சொக்கநாதா அப்படின்னு சொல்லி இந்த பாண்டிய மன்னன் ஓடுகிறான். உடனே அங்க சொக்கநாத பெருமான் என்ன பண்றாரு, அந்த யானை வருது இல்லையா, நீ என்ன பண்ற, மதுரைக்கு கிழக்குல ஒரு ஸ்டேஜ் போடுன்ற. இப்ப கூட கேரளாவுல ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு பாலம் அமைச்சாங்களே ராணுவ வீரர்கள், அது போல சாமி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ற, ஒரு சிங்க மண்டபம் ஒன்று அமை. அதுக்கு அந்த மண்டபத்துக்கு பேர் என்ன பண்றோம், அட்டாணை மண்டபம். அது என்னன்னா, அந்த மண்டபத்துக்கு எட்டு எட்டு கோணத்துல வைக்கிற மாதிரி ஒரு சுத்தி 8 கோணத்துல வாசப்படி வரணும். அது மாதிரி நீ அங்க ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும். அந்த நடுவுல ஒரு இடம் இருக்கும். நான் நிற்பதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டும்னு சொல்றார். இது அசிரீரியாக சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அவருடைய கனவிலே சொல்லப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் புராணங்கள்ல வரக்கூடிய செய்தி. அதே போல அந்த மன்னன், பாண்டிய மன்னன் அந்த ஒரு மண்டபத்தை ஏற்படுத்துகிறார். அங்க அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வில் அவர் வைத்திருக்காரு. அந்த யானை வருது, அந்த மதுரையை நோக்கி வருகிறது. அப்படி கிட்ட வரும்பொழுது அவர் ஒரு வலிய வில்லால அம்புல அந்த வில்லை எய்துகிறார். அந்த யானை என்ன பண்ணுது, இறந்து விடுகிறது. அந்த யானை இறந்துபட்ட இடம் தான் இன்றைக்கும் ஆனைமலை. ஆனைமலைன்னு மதுரைக்கு பக்கத்துல ஒரு இடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் ஆனைமலை. அந்த யானை என்ன ஆயிடுச்சா, இறந்து ஒரு கல்லா மாறிடுச்சு. அதுதான் இன்றைக்கு மலை. அது ஆனைமலை. ஆனைமலை இன்றைக்கு சொல்லக்கூடிய இடம்லாம் அந்த யானை இறந்து கல்லாக மாறிய இடம் தான் ஆனைமலை அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்துல சொல்றாங்க. வீரனாகி வில்லேந்தி அட்டானை சேவகனாக. இந்த சேவகன்னா அப்படி அந்த வில்லை ஏந்தி கொண்டு வந்தான் இல்லையா இறைவன், அதான் சொல்றாரு. அட்டானை சேவகனாக சோழனை வென்றார் விக்ரம பாண்டியனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சேவகன் ஆகி தின் சிலைனர். சிலைனா வில்லு, தின் சிலைனா வலிமையான வில். அப்படி ஏன்னா ஒரு யானையை கொல்லணும்னா அந்த வில் எப்படி இருக்கணும், அதுதான் தின் சிலை ஏந்தி பாவகம் பல காட்டி. பாவகம்னா அவருடைய அந்த தோற்றம் பல வகையில வந்திருப்பாரு அங்க. பல வகையில அது பாவகம்னா நாடகம்னு சொல்லலாம். அப்படி பல காட்டிய பரிசும்னு சொல்றாரு. இப்படி பல வகையில திருவிளையாடலுக்காக இறைவன் காட்டுகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியை திருவிளையாடல் புராணத்திலையும் ஒரு பாடல்ல சொல்றாங்க. வம்புலாய் மலர்ந்த ஆறான் வரவிடம் மத்த குன்றில் சிம்புலாய் வடிவம் கொண்ட, அங்க சிங்க மண்டபம் சொன்னோம் இல்லையா, அது சேவகன் ஏவல் செய்த அம்புலாய் தூணம் வில்ல அன்று அவதரித்தவா போல் செம்புலாய் கொடிய நரசிங்கமாய் இருந்து அன்றே. அவரு வரும்பொழுது அந்த பல வேடம் காட்டின்னு சொல்லும் போது அதுல நரசிங்கமா இருந்தாரு, சரபமூர்த்தியாக இருந்தார் என்று இந்த திருவிளையாடல் புராண பாடல் சொல்கிறது. அவர் பல வேடம் காட்டி என்பதற்கு இது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி, சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல காட்டிய பரிசும். கடைசியா ஒரே ஒரு அடிப்பு நம்ம சிந்திப்போம். 83 கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும். இந்த கடம்பூர் என்பதும் ஒரு பாடல் பெற்ற தலம். இந்த தலத்துல ஒரு செய்தியை அப்பர் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் சொல்லும்போது சொல்லுவாரு, அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே, நான் பணி செய்து கிடக்கிறேன், உன் கடன் அடியேனையும் தாங்குதல். சிவபெருமானுடைய கடன் என்னன்னு கேட்டா, எல்லா அடியார்களையும் தாங்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது. அதுக்கு அவருக்கு கடமையா. என் கடன் பணி செய்து கிடப்பதே உன் கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்ட்டு. அப்ப யார் அடியார் பெருமக்களாக இறைவனிடம் அன்போடு பக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ காப்பது உன்னுடைய கடமை என்று நமக்கு ஒரு செய்தியை அந்த ஊரு தேவார பாடல்ல நமக்கு அறிவுறுத்துகிறார். சரி, இந்த கடம்பூர் அப்படின்னு சொல்றது யமனை கடந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது திரு கடம்பூர்னு சொல்றாங்க. இங்க ஒரு கடம்பூர் தன்னில் இடம் பெற இருந்தும். இடம் பெற அப்படின்னா அங்கேயே நீங்காமல் இருந்தாராம். இது ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது புராண செய்தி. என்னன்னா, இந்திரனுடைய அன்னை, இந்திரனுடைய தாய் என்ன பண்ணாலாம், ரொம்ப காலம் இந்த ஊர்ல இருந்து அந்த லிங்க திருமேனிக்கு பூசை செய்து வந்தாள். பூசை செய்து வர அவளுக்கு வயதாகிவிட்டது. பூலோகத்துல இருந்தா நமக்கு வயதாகுது எளிமையா தெரியும், தேவலோகத்துக்கு போனா இன்னும் அதிக நாள் இருக்கலாம். அதனால அவ என்ன பண்றா, இந்த இறைவனை எடுத்துக்கொண்டு தேவலோகத்துக்கு போறா. தேவலோகத்துக்கு என்ன பண்றா, இந்த கொஞ்சம் எடுக்க தொண்ட பாதாளமே வந்துருச்சா, எடுக்க முடியலையா. அதனாலதான் இடம் பெற அங்கேயேதான் அவர் இருப்பதற்கு விரும்பினாராம், வேற இடத்துக்கு போகல. அப்ப இடம் பெறனா என்ன, வீற்றிருக்குன்னு அர்த்தம்.
கடம்பூர் தன்னில் கோயில் கொண்டு இடம் பெற்றிருக்க இருந்தார் அங்கே இறைவர் அப்படின்னு சொல்றார். இடம் பெற்றிருக்க இருந்தார், அதுதான் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் என்று இந்த அடியில நமக்கு அருளி செய்கிறார். 83 வரிகள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம அடுத்த சிந்தனைகளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்த சிந்தனைகளே அனைவரும் சந்திப்போம். கீர்த்தி திருஅகவலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நன்றி ஐயா, மிக்க சிறப்பு. அரை மணி நேரத்தில் இறைவனும் இறைவியும் பற்றி நல்ல விளக்கமும் கொடுத்து எங்களை ஒரு சிறிய ஆன்மீக சுற்றுலாவை அழைத்து சென்று விட்டீர்கள். திருவாரூர், திருவிடை மருதூர், ஸ்ரீவாஞ்சியம், காஞ்சிபுரம் என்று பல ஸ்தலங்களுக்கு எங்களை அழைத்து சென்று கொண்டு விட்டீர்கள். மிக்க நன்றி. அற்புதம் அற்புதம். அடுத்து